எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர போறேன்னு மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? கோழி முட்டைக்கு சனிமூல தெரியாதவன் நம்ம மாப்பிள்ளை யார்? MBBS டாக்டர், இளவயசு. அடுத்தவனால பண்ண முடியாத ஆபரேஷனை நான் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு எங்க சாதனைக்கு துடிச்சுக்கிட்டு தெரிவார். அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? அப்ப சொல்லலையா? சம்பந்தியமாகிட்ட சொல்லியாச்சு, மாப்பிள்ளை பக்கத்துல தான் இருப்பார். இப்போ ஃபீல் பண்ணிடா பிரயோஜனம். 3 பேர்ல ஒருத்தன் ஃப்ராடா இருந்தாலும் சமாளிக்க முடியாது. இதுல வேற 3 பேருமே ஃப்ராடா இருந்தா நீ வேற ஃப்ரெண்டு சொல்லிட்டாலே. அங்க நடந்த விஷயத்தை நீ அம்மாட்ட போய் சொல்லிடாத. ஆமா, சொன்னா மட்டும் உன்னை விட்டுட்டு என்னதான் கொல்லும். இதுக்கெல்லாம் ஒரே வழி உன் கல்யாணம் தான். இது பொண்ணு வீட்டுக்காராச்சே. நாம வேற டாக்டர்னு போய் சொல்லி வச்சிருக்கோம். அங்க போய் அவங்க பார்த்தாங்கன்னா எல்லாம் ஆயிலும் கையுமா சுத்திட்டு இருப்பானுங்க. மாற்றத்துக்குள்ள ஏதாவது பண்ணுவோம். வா மாப்ள, வா போலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு. உனக்கு எந்த வேலையா இருந்தாலும் இதான் முதல் வேலை. மரியாதையா வண்டி. ஐயோ, கார் வேற வெளியில நிக்குது. இந்நேரத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் போலடா. மாப்பிள்ள உன்னை கூட விட்டுருவானுங்கடா. வந்தா என்னதான் அடிப்பானுங்க. வாட ஓடிடலாம். சரி மாப்பிள்ளை வீடு பார்க்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. உள்ள வந்து எல்லாரையும் கவனிக்க வாங்க. அதிர்ச்சியில அம்மாவுக்கு மூளை குழம்பிச்சோ. மா, இந்நேரத்துல என்ன போய் உள்ள கூப்பிட்டு இருக்க நீ? முதல்ல உள்ள வாங்கடா, பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க. என்னத்த அடி வாங்குறது? தம்பி, உனக்காக நாங்க செய்யற தியாகம். தம்பின்னு உன்னை நான் கூப்பிடுறது இதுதான் கடைசி தடவை. உங்களை டாக்டர் சிகாமணின்னு தான் கூப்பிடுவோம். பாரம்பரிய குடும்பத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். வணக்கம் 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 மாமா. வணக்கம் டாக்டர் மாப்பிள்ளை. டாக்டர் மாப்பிள்ளை என்னெல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க? டிவி பார்க்க வேண்டியதானே? போடுங்க போடுங்க டாக்டர் மாப்பிள்ளை. பணத்தை பறிக்கிறாங்க. எந்த ஒரு நோயையும் ஒரே யாராலையும் குணப்படுத்த முடியும். முறையான சொல்லுங்க பெரிய மாப்பிள்ளை. மருந்து சாப்பிட்டா ஒரு வியாதியை கொஞ்சம் கொஞ்சம் குணப்படுத்த முடியும். வழுக்க தலையில ஒரே நாள்ல முடி முளைக்கும். ஆண்ட குறைவு 24 மணி நேரம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ளை. அது மாப்பிள்ளை, நீங்க ஒரு தொழிற்சாலை, உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் பணம் இல்லையா? அதனால எதுக்கு உங்களை தொழிற்சாலை பண்ணணும்னு ஏன் மச்சான கூட்டி நீங்க வந்துட்டு மாப்பிள்ளை. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொன்னது நான் மண்டையில ஏத்திக்கிட்டேன். இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. மச்சான் வேற பக்கத்துல இருக்காரு. டிவில பாருங்க மாப்பிள்ளை. ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது. அவர் இப்படி நம்ம குடும்பத்துக்கு மாப்பிள்ளை வர முடியும்? ஏன், அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப வாங்க போலாம். எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை போது மூடிக்கிட்டு உட்காரு. மச்சான் தொல்லையால போன கட் பண்ண முடியல மாப்பிள்ளை. வச்சுங்க. என்னது தலை ஆடுது? மச்சான் மச்சான் மச்சான், சத்தியம் பண்ணி சொல்றேன், தலை ஆடுது. சத்தியம் பண்ணி எதுக்கு சொல்லணும்? தலை ஆடிட்டு தானே இருக்கு. நான் எந்த தலையை சொல்றேன், நீங்க எந்த தலையை சொல்றீங்க? தலை நாவே ஒண்ணுதான். ஊருக்கே தெரியும். எனக்கு தெரியாதா? நான் என்ன முட்டாளா? வீட்டுக்கு என் பையன் ஒரே வாரிசு. அப்பா கிடையாது. செல்லமா வளர்ந்த பையன். மச்சான், மறுபடியும் சொல்றது கேளுங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க மேல மேல சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு நகை இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்க நான் கேட்க போறது இல்ல. உங்களுக்கு எவ்வளவு இஷ்டமோ அவ்வளவு நகை போடுங்க. மச்சான், திரும்பவும் சொல்ற, தலை ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ ஆண்டவா, மனசு உசுரோட இருந்தா தலை ஒட்டிக்கிட்டு தாயா இருக்கும். யா அப்படி கேணத்தாம பேசிட்டு இருக்கேன். இப்ப என்னாச்சு? மன்னிச்சுங்க, மைத்துனர் தொந்தரவு. நீங்க மேல ஏறி வாங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நாளைக்கு நாளும் நாங்க ரெடி. எங்க குடும்ப ஜோதிடர் கலந்து பேசிட்டு நாளைக்கே நல்ல செய்தி சொல்றோம். அப்ப நாங்க புறப்பட்டுங்களா? ஒரு நிமிஷம் எனக்கு தலையை பேத்திட்டு. உதடு, மூக்கு தெரியல. வாயா. ஆமா, எல்லாரும் போயிட்டு வரோம். வரோம். என்ன சிவகார்த்திகேயன் இங்க வந்து பாத்தீங்கட்டா? முதல்ல வெளியே வா. இல்ல நான் வர மாட்டேன். அட வாப்பா. டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தேன். ஏன் கெட்டப்ப பார்த்தா எனக்கே பயங்கரமா இருந்துச்சு. அதான் ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எந்த போர்டு மாதிரி இருக்கு? இல்ல, அந்த தலை டக 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 டக. இது எந்த ட்ரெஸ் மாதிரி? எந்த குருவாயப்பா எல்லாம் மாறியோ. எந்த ஆயில் பிசினஸ் ஸ்பாயில் ஆகியோ. ஐயே, ஆயில்காரன் வந்துட்டான். வாயை திறந்தா எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும். திறந்தா தானே சம்பந்தியமா உத்தரவு. என்னது அது? கோயில். இது மூலிகை. இதெல்லாம் எதுக்கு இங்க கொண்டு வந்த? சித்த மருத்துவ. சத்தமே போடாதே. நீ யாரு? ஏய், எந்த ட்ரெஸ் மாதிரி? இல்லடி அட்ரஸே மாறி வந்திருக்க. யார் நீ? அவட போர்டெல்லாம் மாறி. இல்லடி ரோடே மாறி வந்திருக்க. யாரு? இல்ல இருங்க. அவன் என்னமோ சொல்றதுக்கு வர்றான். அது என்னன்னு கேப்பா. இங்க வாங்க நான் சொல்றேன். என்ன? அவன் கொஞ்சம் மென்டல்.
ஏல இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல சொன்னா கேள்வி போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஒரு இதோ இருங்க யோ யார் நீ நான் சப்ளையர் ஆக்கும் என்னங்க மறுபடியும் இழுக்கிறீங்க? அவன் பொம்பளைங்களை சப்ளை பண்றான். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, உங்களுக்கு சப்ளை பண்றான். இல்ல சார் என் பிசினஸ் கெட்டு போய் பெரிய கப்பல் பிசினஸ் ஆயில ஊத்தி தீய கொடுத்து விடும் போல போயிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு என்ன விஷயம்? ஏன் கள்ளம் பறையணும் என்ன சொல்றான்? உங்களை ஜாதி பேரை சொல்லிட்டு பஸ் ஜாதி பேர் நடக்கணும். எனக்கு காரியம் பண்றியா? சிலம்ப சின்ன துறைக்கு காரியம் பண்றது. சொட்ட சுரிஞ்சுக்கிட்டே ஏதோ சொல்ல வந்தா சொல்ல விடாம பண்ணிட்டாங்களே. எப்படி ஒரு ஆயில் கொண்டு வந்தவனா ஆஃப் ஆயில் ஆக்கி அனுப்பி விட்டோம். பெரிய சிபிஐ கண்டுபிடிக்க வந்துட்டாராம். நாங்கெல்லாம் எத்தனை பேரை குழப்பி குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்ல போல.